பூமா, யார் உள்ளே தளிகை செய்கிறார்கள்? மனம் கூடம் வரை வீசுகிறதே. வேறு யார்? என் அம்மாதான். வாசனையில் மயங்கியே அதிகமாக அமுதுண்டு விடுவார்கள். அப்படி ஒரு கைப்பக்குவம் என் அம்மாவிற்கு. அதுதானே பார்த்தேன். நீ தளிகை செய்தால் இவ்வளவு மனம் வராதே. அமுதுண்ணும் போது முகர்ந்து பார்த்துதான் என்ன தளிகை என்று தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு எப்பொழுதும் என்னை ஏதாவது வம்பிழுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். யார் யாரை வம்புக்கு இழுக்கிறார்கள்? அது ஒன்றுமில்லை மாமா. நாங்கள் இருவரும் எப்பொழுதும் இப்படித்தான். ஒருவருக்கொருவர் ஏதாவது சொல்லிக் கொண்டே இருப்போம். பூமா, பருகுவதற்கு தீர்த்தம் எடுத்து வா. மாப்பிள்ளை, உட்காருங்கள். பரவாயில்லை மாமா. பூமா உங்கள் அகத்தில் எப்படி நடந்து கொள்கிறாள்? எல்லோரிடமும் அனுசரணையாக பழகுகிறாளா? என்ன மாமா, இவ்வளவு நாட்கள் கழித்து திடீரென இப்பொழுது கேட்கிறீர்கள்? அவளை பற்றி என்ன மாமா சந்தேகம்? இது சந்தேகம் இல்லை மாப்பிள்ளை, இது ஒரு அக்கறை. அவ்வப்பொழுது விசாரித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். என் மகள் உங்கள் அகத்தில் வந்து எப்படி இருக்கிறாள் என்பதை விட அவள் உங்கள் எல்லோருடனும் எப்படி இருக்கிறாள் என்பதில்தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன். அதேபோல் உங்களுக்கும் அவளுடைய நடவடிக்கைகள் ஏதுவாக இருக்கிறதா என்பதும் முக்கியம். இங்கு இருந்தவரை மிகவும் செல்லமாக வளர்ந்து விட்டாள். யாரும் அவளை கடிந்து கொண்டது கிடையாது. தளிகை அறைக்கு அவள் அம்மா அவளை அனுமதித்ததே கிடையாது. அதனால் தான் கேட்டேன். ஒரு தந்தை தன் மகளுக்கு கல்யாணம் செய்து கொடுத்ததும் அவன் கடமை முடிந்து விடுவதில்லை. பொதுவாக அவள் கண்கலங்காமல் இருக்கிறாளா என்பதில்தான் எல்லோரும் அக்கறை கொள்வார்கள். சம்பிரதாயத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் தொண்டு செய்கிறாளா என்று மேலோட்டமாகத்தான் எல்லோரும் பார்ப்பார்கள். அது ஆத்மார்த்தமாக செய்யப்படுகிறதா என்றும் பார்க்க வேண்டும். ஆனால் புக்ககத்தில் மற்றவர்களின் மனம் கோணாமல் இவள் நடந்து கொள்கிறாளா என்று தெரிந்து கொள்வதுதான் பெற்றவர்களின் தலையாய கடமை. உங்கள் விளக்கம் சற்று வித்தியாசமாக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கைக்கு இதுதான் சரியானதாக எனக்கும் தோன்றுகிறது. இந்தாருங்கள் அப்பா. மாமா, சொல்லுங்கள் மாப்பிள்ளை. பூமா போகட்டும், பிறகு சொல்கிறேன். என்ன? என்னை பற்றி என்ன புகார் சொல்லப் போகிறீர்கள்? ஒரு பட்டியலை வைத்திருக்கிறேன். பரவாயில்லை, என் முன்பே சொல்லுங்கள், நானும் தெரிந்து கொள்கிறேன். சரி, சொல்கிறேன். பிறகு வருத்தப்படக்கூடாது. பட்டியலை பிறகு சொல்கிறேன். இப்பொழுது ஒரே வரியில் சொல்கிறேன். மாமா, உங்கள் பெண் பூமாதேவி எங்கள் அகத்திற்கு வந்த சரஸ்வதி கடாட்சம் கொண்ட மகாலட்சுமி. இதைவிட சிறந்த பாராட்டு வேறு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சுருங்கச் சொன்னால் பூமா அவள் அம்மாவின் மொத்த ஸ்வரூபம்தான் என்று சொல்ல வேண்டும். என்ன ஸ்வரூபம்? யாருடைய ஸ்வரூபம்? இல்லை, மாமா பூமாவை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். எல்லா விதத்திலும் அவள் உங்களை கொண்டிருக்கிறாள் என்று. ஒரு ஆண் பிறந்ததிலிருந்தே ஒரே அகத்தில் இருப்பதால் அவன் ஒரு நேர்கோட்டில் சென்று கொண்டிருப்பான். ஆனால் ஒரு பெண்ணானவள் வேறு ஒரு அகத்திற்கு செல்லும் பொழுது பல மாறுதல்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொண்டு செயல்பட வேண்டியிருக்கும். அந்த விதத்தில் பூமி தேவி அதற்கேற்றவாறு தன்னை அனுசரித்துக் கொண்டு விட்டாள். அவ்வளவு ஏன் மாமா, பல சமயங்களில் என்ன முடிவெடுப்பது என்று குழம்பிய பொழுது தக்க ஆலோசனையும் இவள் கொடுத்திருக்கிறாள். அந்த தெளிவான சிந்தனை இவளிடம் இருக்கிறது. போதும் போதும், பாராட்டு மழையை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். ஜலதோஷம் பிடித்துக் கொள்ளப் போகிறது. உனக்கு ஜலதோஷம் பிடிக்கட்டும். ஆனால் இந்த வார்த்தைகளை மாப்பிள்ளை வாயிலிருந்து கேட்கும்போது எனக்கு உச்சி குளிர்கிறது. சரி, என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொண்டு விட்டேன். உங்கள் வார்த்தை எனக்கு மிகவும் சமாதானம் அளிக்கிறது. ஆமாம், எங்கே குழந்தை தாசரதி? வந்ததிலிருந்து கண்ணிலேயே படவில்லை. எப்படி படுவான்? வந்ததிலிருந்து கமலை அவனை தன் அறைக்குள் வைத்து அடைத்து விளையாடி கொண்டிருக்கிறாள். அவனுக்கு பெண் வேடம் போட்டு தலைவாரி பின்னி பூ முடித்து பொட்டு வைத்து ஏக அமர்க்களம் பொங்கல். வெகு நாட்களுக்கு பிறகு அவனை பார்த்த சந்தோஷத்தில் ஒருவரையும் அண்ட விட மாட்டேன் என்கிறாள். அவளுக்கென்று விளையாட ஒருவன் கிடைத்து விட்டான் அல்லவா? மாப்பிள்ளை, ஒரு நல்ல நாள் பார்த்து
அவனுக்கு அக்ஷராபியாசத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதை பற்றி நானே உங்களிடம் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். நீங்களே சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் தான் பெரியவர், நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அது ராமானுஜனின் சௌகரியத்தையும் பார்த்துதான் தீர்மானிக்க வேண்டும். ராமானுஜர் அண்ணா எப்பொழுது வருவார்? நான் அவரை பார்த்துவிட்டு போகலாம் என்றுதான் வந்தேன். வார கடைசியில் வர வேண்டும். இப்பொழுதெல்லாம் வாரத்திற்கு இருமுறைதான் வந்து செல்கிறார். நீ இன்னும் 3 நாட்கள் இங்கு தங்கியிருந்தால் அவரை பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், இந்த முறை அவரை பார்க்காமல் நான் செல்ல மாட்டேன். என்ன சொல்கிறீர்கள்? நீ எப்படி சொல்கிறாயோ அப்படியே செய்யலாம். பார்த்தாயா, கணவர் என்றால் இப்படி இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவள் பக்கத்திலேயே இருந்து கொண்டு அவள் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொண்டு, அதற்கும் ஒரு கொடுப்பனை வேண்டும். உன்னை போலவா எப்பொழுது வருவார் என்று வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருப்பாய். சரி சரி, முறைக்காதே. உனக்குத்தான் தெரியுமே, மனதில் பட்டதை பட்டென்று சொல்பவள் இந்த பட்டு என்று. நீ அப்படி சொல்கிறாய், ஆனால் எனக்கோ சதா சர்வகாலமும் இவர் என் அருகிலேயே இருக்கிறார். இவர் எங்காவது வெளியூர் சென்று 1 வாரம் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க மாட்டோமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அதற்கும் ஒரு கொடுப்பினை வேண்டும். நான் மதுரமங்கலம் வரப்போவதில்லை. எங்கே? என் முகத்தை பார்த்து பதில் சொல். ஏன் வரப்போவதில்லை? இவ்வாரம் இங்கேயே தங்கலாம் என்று இருக்கிறேன் அண்ணா. வேறு யாருக்கும் தெரியாது என்று நீயாக நினைத்துக் கொண்டால் எப்படி? அனைத்தும் தெரிந்தும் அமைதியாக இருப்பவன் ஒருவன் இங்கு இருக்கிறான். யார்? கோவிந்தன். என்ன ராமானுஜா, பலமான யோசனை போல் இருக்கிறது. அதெல்லாம் ஒன்றுமில்லை. ராமானுஜா, யோசனையோடு கவலையும் குடிகொண்டுள்ளதை உன் முகமே காட்டுகிறது. சபேசா, கவலைக்கு என்ன அவசியம்? நான் சாதாரணமாகத்தான் இருக்கிறேன் என்று உன் வாய் சொல்கிறது. ஆனால் உன் மனம் இப்போது எப்படி இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்படி என்ன தெரிந்து கொண்டாய் சபேசா? சமாளிக்காதே ராமானுஜா. குப்புற விழுந்தும் மூக்கில் மண் ஒட்டவில்லை என்பது போல் இருக்கிறது உன் கேள்வி. நான் எங்கும் இடறி விழவில்லை. ஏன் விழவில்லை? எப்போதும் வெற்றி, எதிலும் முன்னிலை என்று முன்னோக்கி வேக வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தாயே. நன்றாய் போட்டார் ஓர் கடிவாளத்தை இன்று நம் குருநாதர். ஏன் ஏதேதோ பிதற்றுகிறாய்? நான் ஒன்றும் பிதற்றவில்லை. இன்று பாடசாலையில் நீ வாங்கிய குட்டை பற்றிதான் சொன்னேன். உன்னை வாயை மூடி உட்கார் என்பது போல் அடக்கிய குருநாதர் கோவிந்தன் மூலம் அந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம் சொல்ல சொன்னாரே, மறந்து விட்டாயா? நீ எப்படி மறப்பாய்? அதைத்தான் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கிறாயே. முதலில் உன்னை அழுத்தி கோவிந்தன் வெற்றி கண்டு விட்டான். ஆனால் அதை உன் மனம் ஏற்க மறுக்கிறது. சபேசா, வாய்க்கு வந்ததை பேசாதே. கோவிந்தன் யார்? என் ஆருயிர் தம்பி, என்னுடைய வெளியில் உலாவும் உயிர் போன்றவன். அவன் பெறும் ஒவ்வொரு வெற்றியும் எனக்கு சந்தோஷமே. அவன் வெற்றி அடைந்தால் என்ன, நான் அடைந்தால் என்ன, எனக்கு இரண்டும் ஒன்றுதான். பிறகு ஏன் பலமாக யோசித்துக் கொண்டிருந்தாய்? அவன் பெறும் வெற்றி சரியான வழியில் பெறும் வெற்றியா? அவன் எங்கள் சம்பிரதாய நெறிமுறைக்கு பொருந்தாத வகையில் தடம் மாறுகிறானோ என்றுதான் சிந்தனையில் இருந்தேன். நீ சொல்வது வினோதமாக இருக்கிறது ராமானுஜா. கோவிந்தன் சொல்லிய அர்த்தம் மிகவும் சரி என்றுதான் குருநாதர் குறிப்பிட்டார். அவன் தன் பாதையை சரி என்று நினைக்கிறான். இருக்கலாம். ஆனால் எங்கள் சம்பிரதாயம் நெடிய வரலாறும் பாரம்பரியமும் உடையது. இன்றும் என் மாமா திருமலை நம்பி போன்ற ஆச்சாரிய சிரேஷ்டர்களால் பெரிதும் போற்றி பாதுகாத்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு விரோதமாக கோவிந்தன் சென்றுவிடக்கூடாதே என்ற ஆதங்கத்தில் நான் இருக்கிறேன். அதை நீ உணரமாட்டாய்.
நீ பேச்சில் சாதுரியம் வாய்ந்தவன் என்பதை நான் நன்கு அறிவேன். ஏதேதோ சொல்லி என்னை சமாளிக்க முயலாதே. அன்றைக்கு என்னை பல வகையில் அழுத்தினாய். அன்று நான் அடைந்த வலியை இன்று நீ அனுபவிக்கிறாய். உன்னை தாண்டி ஒரு பெரும் மதிப்பை கோவிந்தன் நம் குருநாதரிடம் பெற்றுவிட்டான். இனி நீ தொடர்ந்து வலியையும் அதனால் ஏற்படும் வேதனையையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். போதும் சபேசா, தேவையில்லாமல் வார்த்தைகளை உதிர்க்காதே. வாழ்க்கை சுழற்சியில் வெற்றியும் தோல்வியும் சில நேரங்களில் இடறி விடுதலும் பிறகு எழுந்து வீறுநடை போடுதலும் மிகவும் சகஜம்தான். ஆனால் என் நிலையிலும் பக்குவமாய் வாழ்க்கை வாழும் விதத்தை என் தகப்பனார் என்றோ எனக்கு போதித்திருக்கிறார். நீ பக்குவத்தை உணர்ந்து கொள்வதுதான் உனக்கு நல்லது. உன் அறிவுரை எதுவும் எனக்கு தேவையில்லை ராமானுஜா. உன் அறிவுரை எல்லாம் உன் ஆருயிர் தம்பியிடம் செல்லுபடியாகுமா என்று முதலில் யோசித்துப் பார். ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள், என் வீழ்ச்சி உன்னால் தான் நடந்தது. அதேபோல் உன் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. சபேசா, சபேசா, நீ என்ன ராமானுஜனிடத்தில் இப்படியெல்லாம் பேசிவிட்டாய்? அது போதும் சபேசா. தொலைவில் இருந்து நான் சில உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். நீ இப்படியெல்லாம் பேசுவது தகாது. ராமானுஜா, நீ புறப்படு. ஏன் நிற்கிறாய் ராமானுஜா? நான் இவனிடம் பேசிக் கொள்கிறேன், நீ புறப்படு. சபேசா, உனக்கு என்ன புத்தி பேதலித்து விட்டதா? ராமானுஜனிடத்தில் ஏதேதோ வாக்குவாதம் செய்கிறாய். என்ன, நீங்கள் ராமானுஜன் பக்கம் சாய்ந்து விட்டது போல் தெரிகிறது. சீச்சி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? பிறகு என்னை வசைப்பாடுகிறீர்கள், ராமானுஜனை ஆசுவாசப்படுத்துகிறீர்கள். சபேசா, வேகம் இருக்கும் அளவிற்கு உன்னிடம் விவேகம் இல்லை என்பது போல் நடந்து கொள்கிறாய். ராமானுஜனிடத்தில் இப்படியா நடந்து கொள்வாய்? இதனால் நம் காரியம்தான் கெட்டுப்போகும். நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. புரியும்படியாகவே சொல்கிறேன், கேள். ராமானுஜன் பக்கமெல்லாம் சாய்ந்து விடவில்லை. அவனால் நான் பட்ட அவமானத்தையும் மறக்கவில்லை. ஆனால் இப்போது நம் பக்கம் வசந்தம் வீசும் காலம் வந்துவிட்டது. நம் குருநாதர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிடமிருந்து ராமானுஜனை விலக்கி வைக்கிறார். கோவிந்தனை நெருங்குகிறார். அதனால் நமக்கென்ன லாபம் இருக்கிறது? நாம் நினைப்பது போன்று சரியான திசையில் சென்றால் லாபம் பல மடங்கு இருக்கின்றது. இதோ பார், ஒன்றை நன்றாக புரிந்து கொள். கோவிந்தன் தற்போது ராமானுஜன் வசம் இல்லை, நம் குருநாதரின் கைப்பாவையாக மாறி வருகிறான். அதுவே நமக்கு சாதகம்தான். கோவிந்தன் ராமானுஜன் அளவிற்கு நுட்பமாக யோசிக்காமல் நம் குருநாதர் காட்டிய வழியிலேயே நடந்து சென்றால் அவன் நம் வழிக்கும் சீக்கிரம் வந்து விடுவான். அதன் பிறகு ராமானுஜனை சமாளிப்பது மிகவும் சுலபம். அவனை இங்கிருந்து துரத்தவும் செய்யலாம். இந்த நேரத்தில் நீ ஏதோ ராமானுஜனை உசுப்பி விடுவது போல் பேசிக் கொண்டிருந்தால் அவன் வீறு கொண்டு எழுவான். அது மட்டுமா, தன் பராக்கிரமத்தை அவன் மேலும் வெளிப்படுத்துவான். அது நமக்கு பாதகமாக போகலாம். ஆகவே அடக்கி வாசி. கைலாசம், உங்கள் சிந்தனை அபரிமிதமாக இருக்கிறது. எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறீர்கள்? பிறகு நம் குருநாதர் யாதவரோடு பல வருடம் இருந்ததில் பலவாறு அலசி ஆராய்ந்ததுதானே நான் கண்ட பலன். நிச்சயம் இப்போதைக்கு பொறுமை காத்திரு. குருநாதர் மூலமாகவே ராமானுஜனை வெல்வது என்பதுதான் தற்போதைய நிலையில் சீக்கிரம் பலன் கொடுப்பது. புரிந்ததா? புரிந்தது, நன்றாக புரிந்தது. புரிந்ததல்லவா? நீ இப்போது புறப்படு. புறப்படு. ராமானுஜா, உன்னை முன்னால் இருந்து வீழ்த்துவது விபரீதமானது, பின் நின்று தாக்குவதுதான் சமயோஜிதமானது. நான் தாக்குகிறேன், உன் நெஞ்சம் பிளவுபடும்படி தாக்குகிறேன். அப்போது தெரியும் இந்த கைலாசம் யார் என்று. ஐயா, சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். 450 பொற்காசுகளில் 300 பொற்காசுகள் செலுத்திவிட்டேன். மீதமுள்ள 150 பொற்காசுகளை அடுத்த மாதம் செலுத்தி விடுகிறேன். இல்லை மாணிக்கம், அது சரிப்பட்டு வராது. உன்னால் முழு தொகையையும் உடனே செலுத்த முடியவில்லை என்றால் நிலத்தை குத்தகைக்கு எடுத்திருக்க கூடாது. சரி விடு, முகுந்தன் காசுடன் காத்திருக்கிறான். குத்தகையை அவனுக்கு அளித்து விடுகிறேன். என்ன, நான் சொன்னது புரிந்ததா? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் ஐயா. 1 மாதம் வேண்டாம், ஒரு 15 நாட்கள் மட்டும் பொறுத்துக் கொள்ளுங்கள். எங்கிருந்தாவது எப்படியாவது மீதமுள்ள தொகையை செலுத்தி விடுகிறேன். இல்லை மாணிக்கம், இது கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு நாள் கூட பொறுத்திருக்க இயலாது. நாளை யார் கண்டார் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். மாரிமுத்து, ஐயா,
முகுந்தனை வரச் சொல். சரிங்க ஐயா. ஏலம் முடிந்த பின் அவன் என்னை சந்தித்தான். 460 பொற்காசுகளை தந்திருக்கலாம் என்று வருந்தினான். 450 பொற்காசுகளுக்கே நிலத்தை அவனுக்கு குத்தகைக்கு விட்டதாக தெரிவித்துவிடு. ஐயா, ஒரு வாரமாவது. இங்கு பார், இந்த இழுபறி எல்லாம் எனக்கு பிடிக்காது. குத்தகை உன் கைவிட்டு போய்விட்டது. இங்கு பார், 2 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கலாம். மாணிக்கம், அவர்கள் பருகுவதற்கு இளநீர் எடுத்து வா. சரிங்க ஐயா. நமஸ்காரம். 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 வாருங்கள். நீங்கள் என்னை தேடி வந்தது நான் செய்த பாக்கியம். யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாய் போல் இருக்கிறது. அதை முடித்துவிட. அது முடிந்து விட்டது சுவாமி. கையில் காசில்லை என்றால் ஏன் குத்தகைக்கான ஆசை? அன்று பார்த்தீர்களே, அவன்தான் 150 பொற்காசுகள் குறைகிறது என்றான். அடுத்த மாதம் செலுத்துகிறேன் என்கிறான். குத்தகையை மாற்றிவிட்டேன். ஏன் நாளுரான், 1 மாதம் பொறுத்திருக்க கூடாதா? தவணை முறை என்றாலே அது தள்ளி போய்க் கொண்டேதான் இருக்கும். என்னுடைய கண்டிப்பு குணமும் கரார் போக்கும் உங்களுக்கு தெரியாதா என்ன? என்ன, நான் சொன்னது புரிந்ததா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? என்ன நாளுரா, நான் எப்பொழுது வந்தாலும் இளநீர் கொடுத்து விடுகிறாய்? ஏதோ என்னால் முடிந்தது. நீ கூரத்திற்கு மேலாளராக செல்ல சம்மதித்தது குறித்த எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சுவாமி, உங்களுக்கும் என்னை பற்றி நன்றாக தெரியும். நாம் சந்தித்து பல ஆண்டுகள் ஆனாலும் என் குணத்தில் எந்த மாற்றமும் இல்லை. வெட்டு 1 துண்டு 2 என்று இருப்பவன். சில கொள்கைகளை விட்டுக் கொடுக்க மாட்டேன். நான் உங்கள் கூரத்திற்கு வர சில நிபந்தனைகள் இருக்கிறது. வேறு யாருக்கும் தெரியாது என்று நீயாக நினைத்துக் கொண்டால் எப்படி? அனைத்தும் தெரிந்தும் அமைதியாக இருப்பவன் ஒருவன் இங்கு இருக்கிறான். யார்? கோவிந்தன். இப்போ முழு கெட்டப் மாற்றத்துல மதுரை மைக்கேல் கேரக்டர்ல அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை இயக்கிட்டு இருக்காரு ஆதித் ரவிச்சந்திரன்.